ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கான ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திக்கான அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சைஸுக்கு. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இந்த ஆர்கான்ஸா ரோப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அந்த ரிப்பன் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ஆர்கான்ஸா ரிப்பன் இருக்கிறனால அது எடுத்திருக்கேன். ஒரு 1.5 மீட்டர் பக்கம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் க்ளூ, நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபெவி பாண்ட், அப்புறம் அது இல்லைன்னா 666 க்ளூலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிசர். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ரிப்பன் விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எப்படி வச்சுக்கலாம். இது சென்டர் பார்த்து நம்ம உள்ளே இழுத்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம ஜடெல்லாம் பின்னுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்னர்லாம் சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அதாவது பிரிஞ்சிட்டு வருதுங்கிற மாதிரி ஃபீல் இருந்தால், நீங்கள் இதை லைட்டர் வச்சு நீங்கள் லைட்டாக இது பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். லைட்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்க நம்ம கேண்டில் கூட வச்சுக்கலாங்க. இது சென்டர் பார்த்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சென்டர் பார்த்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே உள்ளே விட்டு அப்படியே இழுத்துற வேண்டியது தான். அதுக்கப்புறம் இதை இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை திருப்பி இதுக்குள்ளே இருந்து இப்படி எடுத்துகிட்டு இது 2 இழுத்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த ரப்பர் பேண்டும் நம்ம எடுக்கிற இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, இது 2மே சேம் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். இதை இப்படி எடுத்துடணும். இங்கே இருக்கிறது அதை 2 இப்படி நல்லா புல் பண்ணிக்கணுங்க டைட்டாக. இந்த இடத்துல தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த நாட்ஸ் விழுகிறது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லு சுற்றியும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் தூரம் நான் பின்னினதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேங்க. இந்த மாதிரி பின்னிட்டே வரணுங்க. தெரியுதுங்களா. இப்போ நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பின்னுறக்கு இந்த கீழே வர நமக்கு பின்னுற கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி இதிலையே இப்படியே மூவ் பண்ணிக்கலாங்க. மூவ் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக அதை பின்னிட்டோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஃபைனலாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பாலிமர் க்ளே ஃப்ளவரை இப்படி ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு அது க்யூட்டாக இருக்குங்க கிட்ஸுக்கு பார்க்குறக்கு. அது போக அந்த எக்ஸ்ட்ரா ரிப்பன் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி நம்ம இந்த போக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம நீட்டாக விட்டுருவோம். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் வேணும், ஒரு ஜுண்டி இல்லைன்னா ஒரு குதிரவால் தான் போடுறோன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இதோடு நிறுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 நீங்கள் மேக் பண்ணுறதா இருந்தால் 2 இதே மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு போடும்போது 2 குதிரவாலில் அழகாக இருக்குங்க.
எங்கள் ஊரில் ஆக்சுவலி நாங்கள் ஜூண்டின்னு சொல்லுவோம். பட் இது வந்து குதிரைவால்னு சொல்லணும் இல்லைங்களா? குதிரைவால் 2 குதிரைவால் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப குட்டி ரப்பர் பேண்டில் பண்ணி காமிச்சிருக்கேங்க, என்னோடய குழந்தைக்கு பண்ணுறனால. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்டில் பண்ணும்போது இன்னும் அழகாக வரும். அதேமாதிரி நம்ம ஃப்ளவர் தான் ஒட்டணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஷேப்பில் ஏதாவது கிடச்சதுன்னா டிஃப்ரெண்ட்டாக, இல்லை என்ன சொல்கிறதுங்க, ஒரு கிட் மாதிரி இல்லை டாய்ஸ் மாதிரி எல்லாம் கூட பாலிமர் கிளேயில் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வாங்கி கூட நீங்கள் அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த ஷேப்பில் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கி அங்கே ஸ்டிக் பண்ணலாம், இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.